மதுரை, 28 வயசு மீரா. ஃப்ரீலான்சர், கிராஃபிக் டிசைனர். வேலை நல்லா தெரியும். கிளையண்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு மாதம் 15,000, அடுத்த மாதம் 60,000, அதுக்கப்புறம் 8,000. வருமானம் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை. ஒரு நாள் ஒரு பேக்கரி ஓனர் அவரை காண்டாக்ட் பண்ணார். எங்கள் பேக்கரிக்கு ஒரு நல்ல லோகோ டிசைன் பண்ணி கொடுமான்னு சொன்னார். மீரா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி அனுப்புனான். ஓனர் அதை பார்த்து சிரிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டார். லோகோ நல்லா இருக்கு, ஆனால் இந்த லோகோனால எனக்கு கஸ்டமர் அதிகமாக வருவாங்களான்னு கேட்டார். மீரா அமைதியாக இருந்தா. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு அவகிட்ட பதிலே இல்லை. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்தனை ஸ்டுடியோ. நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஐடியாஸை கடந்த எபிசோடில் ஒரு ஸ்கில்லை எப்படி வேல்யூவாக மாற்றணும்னோ அதுதான் உண்மையான growthன்னு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அதை விட முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கை மட்டும் ஒரே இடத்துல நிற்கிது. ஏன்? ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின் முன்னாடி பார்த்த டிசைனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தான். நீங்கள் டீச்சராக இருந்தாலும் இல்லை இன்ஜினியராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்களே கேட்டு பாருங்க. நான் செய்கிற வேலை யாரோட எந்த பிரச்சனையும் தீர்க்குதுன்னு. இந்த ஆன்சர் தெரியலனா நம்ம பிஸியாக இருப்போம், ஆனால் முன்னேற மாட்டோம். அடுத்த நாள் மீரா ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்தா. லேப்டாப் ஓப்பன் பண்ணி நோட் பேட் ஓப்பன் பண்ணான். அதில் அவன் முதல் லைன் எழுதினான். இந்த வருடம் முடிவுக்குள் அப்படின்னு நிப்பாட்டிட்டா. அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெரியல. நான் ரிச் ஆகணும் இல்லை, நான் நிறைய கிளைண்ட் வாங்கணும் அதுவும் இல்லை. அவளுக்கே கன்ஃபியூஷன். நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், ஆனால் அது ரொம்ப பொதுவாக இருக்கும். நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஒரு மேப்பில் டெஸ்டினேஷனே இல்லைன்னா எந்த ரோட்டில் போனாலும் அது சரியான ரோடுன்னு தான் தோணும். மீரா அந்த நோட்ஸை டெலீட் பண்ணிட்டான். புதுசாக ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணான். இந்த தடவை அவள் இப்படி தான் எழுதினான். அடுத்த 15 மாதத்துக்குள்ள 50 ஸ்மால் பிஸ்னஸுக்காவது பிராண்டிங் செய்து கொடுக்கணும்னு. அதுக்கு கீழே மாதம் குறைஞ்சது ஒரு 1,00,000 ரூபாய் ஸ்டேபிள் இன்கம் வரணும். அதுக்கு கீழே ஒவ்வொரு கிளையண்ட்டும் அவளை இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அவள் இதை பார்த்துட்டு சின்ன ஸ்மைல் கொடுத்தா. முதல் தடவையா அவளுக்கு ஒரு திசை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கோல் எழுதுனதால மட்டும் கிளையன்ஸ் வரல, இன்கமும் கூடல. அடுத்த வாரம் அவள் எடுத்த ஒரு ஃபோன் கால் அவளோட கெரியரையே மாட்டுனுச்சு. அந்த கால் யாருக்கு? ஏன் இந்த கான்வர்சேஷன் ஆண்டுகளாக தேடின ஆன்சரை 10 நிமிஷத்தில் கொடுத்துச்சு. அதுதான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அந்த இரவு மீரா அவளோட கோலை எழுதினான். ஆனால் கோலை எழுதுறதால மட்டும் பிஸ்னஸ் க்ரோ ஆகாது. அடுத்த நாள் லிங்க்டின் ஓப்பன் பண்ணான், இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணான். அவளுக்கு இன்ஸ்பிரேஷனாக கொடுத்த டிசைனரோட ப்ரொஃபைலை பார்த்தா. ஒரு கொஸ்டின், இவங்க மாதிரி நான் எப்போ ஆக போகிறேன்னு. அடுத்த நிமிஷம் அவள் ஒரு டிசிஷன் எடுத்தா. பார்த்து இன்ஸ்பயர் ஆகினது போதும்னும் இனிமே கேட்டு கற்றுக்கணும்னு முடிவெடுத்தா. அவள் 10 பேருக்கு மெசேஜ் அனுப்பினான். சார், உங்கள் டைமில் 10 நிமிஷம் கிடைக்குமா? எனக்கு வேலை வேண்டாம், காசும் வேண்டாம், ஒரு அட்வைஸ் மட்டும் வேணும்னு. ஒரு நாள் ரிப்ளை இல்லை, 2ஆம் நாளும் ரிப்ளை இல்லை. 3ஆவது நாள் ஒருத்தர் மட்டும் மெசேஜ் அனுப்பினார், சண்டே ஈவினிங் கால் பண்ணுங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மீரா ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஃபோன் எடுத்து ஆனாலும் கால் பண்ணிட்டான். அந்த காலில் அவள் எதிர்பார்த்தது டெக்னிக்ஸ், சாஃப்ட்வேர் டிப்ஸ், மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸ். ஆனால் அந்த சீனியர் கேட்ட முதல் கொஸ்டினே வேறு. மீரா, நீ டிசைன் விற்கிறியா இல்லை ஒரு பிஸ்னஸோட குரோத்தை விற்கிறியா? அவள் அமைதியாக இருந்தாள். அவர் தொடர்ந்தார். கிளையண்ட்ஸ் லோகோ வாங்க மாட்டாங்க, கலர் வாங்க மாட்டாங்க, அவங்க ரிசல்ட் வாங்குறாங்க. அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகணும், கஸ்டமர் அதிகமாக வரணும், அதுக்கு தான் உனக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த 10 நிமிஷ கால் மீராவுக்கு 1 வருட எக்ஸ்பீரியன்ஸை விட அதிகமாக கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ ஒரு கொஸ்டின்,
உங்க வாழ்க்கையில உங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணி முடிச்ச ஒருத்தர்கிட்ட கடைசியா எப்ப அட்வைஸ் கேட்டீங்க? கூகுள் கிட்ட கேட்கிறோம், யூடியூப் கிட்ட கேட்கிறோம், ChatGPT கிட்ட கேட்கிறோம். ஆனா, அத உண்மையாவே அனுபவிச்ச ஒருத்தர்கிட்ட எத்தன தடவ கேட்டிருக்கோம்? கால் முடியும் முன்னாடி மீரா ஒரு கொஸ்டின் கேட்டா. சார், உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க காரணம் என்னன்னு? அவர் சிரிச்சாரு. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் இல்ல, கேட்க வெட்கப்படாதனாலன்னு சொன்னாரு. அந்த ஒரு சென்டென்ஸ் மீராவோட மைண்ட் செட்டையே மாத்துனுச்சு. அடுத்த சில வாரத்துல இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. அவளோட புதிய கிளையண்ட். இன்ஸ்டாகிராம்ல இருந்து வரல, அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து வரல, வெப்சைட்ல இருந்தும் வரல. அவர் எங்கிருந்து வந்தார்? அதுதான் இந்த எபிசோடோட கடைசி பகுதியில பார்க்க போறோம். அந்த ஃபோன் கால் முடிஞ்ச பிறகு மீரா ஒரு விஷயத்த மாட்டுனா. அவ டிசைன் மட்டும் பண்ணல. ஒவ்வொரு கிளையண்ட் கிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா. இந்த டிசைன் உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் ஆச்சா? அப்படின்னு. சில வாரங்கள் கழிச்சு அந்த பேக்கரி ஓனர் மறுபடியும் கால் பண்ணாரு. மீரா மனசுக்குள்ள நினைச்சா, ஒருவேளை இன்னொரு லோகோ வேணுமோ அப்படின்னு. ஆனா அவர் சொன்னது வேறு. லோகோ வேண்டாம், உன்னால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. என்னோட ஒரு ஃப்ரெண்டு கெஃபே ஸ்டார்ட் பண்றாரு, உன் நம்பர் அவருக்கு கொடுக்கட்டுமான்னு. மீரா சிரிச்சா. கண்டிப்பா சார் அப்படின்னு அந்த கால் முடிஞ்சுது. 2 நாள் கழிச்சு புதிய கிளையண்ட். அடுத்த வாரம் அவரோட ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அவரோட ரிலேட்டிவ். இந்த நேரத்துல மீராவுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுச்சு. கிளையண்ட்டை தேடுறதை விட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம்னு. ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல் தடவையா போறப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து போவீங்களா? இல்ல அங்க நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னா போவீங்களா? பெரும்பாலான நேரம் நம்ம முடிவை மாற்றுறது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, ரெக்கமெண்டேஷன். பிஸ்னஸ்லையும் சரி, ஃப்ரீலான்சிங்லையும் சரி, லைஃப்லையும் சரி, ஒருத்தர் நம்ம மேல வச்ச நம்பிக்கை இன்னொருத்தரை நம்ம கிட்ட கொண்டு வரும். ஆனா நிறைய பேரு ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. வேலை முடிஞ்சதும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. என்னோட சர்வீஸ் பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? இந்த ஒரு சென்டென்ஸ் சில நேரங்கள்ல ஒரு வருட மார்க்கெட்டிங்கை விட அதிக ரிசல்ட் கொடுக்கும். இங்க ஒரு விஷயம் கவனிங்க. மீரா பெரிய கம்பெனி ஆரம்பிக்கல. ஆட்ஸுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணல. வெறும் 3 விஷயம் மட்டும் பண்ணா. 1. தெளிவான இலக்கு வைத்தான். 2. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. 3. ஒரு ஹாப்பி கிளைண்ட்டை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தினான். அதுதான் அவளோட பிஸ்னஸை மெதுவா ஆனா உறுதியா வளர்த்துச்சு. இந்த எபிசோட்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? சரி, இப்போ அந்த கதையை ஒரு நிமிஷம் மறந்துடுங்க. உங்களை பத்தி யோசிங்க. முதலாவது, பணக்காரன் ஆகணும். அது கோல் இல்லை. எவ்வளவு, எப்போ, எதுக்காக? இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் எழுதுங்க. 2வது, உங்களுக்கு முன்னாடி அந்த பாதையை கடந்து வந்த ஒருத்தர் இருக்காரா? இருந்தா இன்னைக்கே அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மணி கேட்காதீங்க. 10 நிமிஷம் அட்வைஸ் மட்டும் கேளுங்க. ஒரு நல்ல அட்வைஸ் பல வருட ட்ரையல் அண்ட் எரரை மிச்சப்படுத்தும். 3வது, இந்த வாரம் உங்களுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்த ஒரு கிளையண்ட் அல்லது உங்க வேலையை அப்ரிஷியேட் பண்ண ஒருத்தர்கிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க. என்னோட வேலை பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு. அது சேல்ஸ் இல்லை, அது நம்பிக்கையை வளர்க்குது. அடுத்த எபிசோட்ல நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு, கிளையண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா சின்ன மிஸ்டேக்காக அவங்க பிஸ்னஸ் அங்கேயே நின்று போகுது. ஏன்? உங்களை எப்படி அவர்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வைக்கலாம்? அதை தான் ஒரு புதிய கதையோடு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்க சிந்தனை ஸ்டுடியோ. வாய்ப்புகள் சிலருக்கு மட்டும் வராது, நம்பிக்கையை உருவாக்குறவங்களுக்கு தேடி வாய்ப்புகளே வரும். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.